Assalamualaikum, வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்ட் 2 வீடியோல வந்து சந்திக்கிறோம். என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து தொடர்ந்தும் 8 மாவட்டங்களுக்கு வந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னா, பதுல்ல, கம்பஹா, கண்டி, மாத்தலை, நுவரேலியா, குருநேகல, ரத்னபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் இருக்கு. தொடர்ந்து வரப்போற 24 மணித்தியாலத்துக்கும் இந்த எச்சரிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் இருக்கிறவங்க கவனமா இருந்துக்கோங்க. ஒவ்வொரு சில ஏரியால வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. மாத்தலையிலாம் இன்னைக்கு மழைன்னு நான் கேள்விப்பட்டேன். அனுராதபுரம் எங்களுடைய ஊர்ல வந்து மழைன்னு கேள்விப்பட்டேன். மூதூர், திருகோணமலை பிரதேசம், கந்தளாய் பிரதேசங்களையும் கொஞ்சம் மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன். பார்த்து இருந்துக்கோங்க, ஜாகிரதையா இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் இப்ப நம்ம நாட்டுல வந்து இப்போ இந்த மழைக்கு அப்புறம் அனர்த்தத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய நிவாரண நிதிகள், நம்ம நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடைகள் பத்தி எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு யாரெல்லாம் வந்து நிவாரணமா காசு கொடுத்திருக்காங்க, இல்லனா வந்து பொருளா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம நாட்டினுடைய திரைசேரிக்கு 100 மில்லியன் ரூபாய் இலங்கை திரிபோஷா நிறுவனம் வந்து வழங்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. லங்கா திரிபோஷா நிறுவனத்தின் லாபம் 100 மில்லியன் ரூபாய் எடுத்து நம்ம திரைசேரிக்கு கொடுத்திருக்காங்க. திரிபோஷா நிறுவனத்தினுடைய தலைவர் அமல் அத்தநாயக்க அவர் வந்து இலங்கையினுடைய நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கிட்ட இந்த காசோலையை வந்து கையளிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு பெரிய விஷயம் இல்ல, இலங்கையினுடைய ஒரு நிறுவனம் கொடுத்திருக்காங்கன்னா அது கொடுத்த வரக்கூடிய லாபத்தை வச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய கவர்மெண்ட்ல தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து கட்டார் சேரிட்டி, கட்டார் அறக்கட்டளை நிறுவனம், தொண்டு நிறுவனம். இவங்க என்னன்னா, இந்த தொண்டு நிறுவனம் வந்து சர்வதேச அளவில் பாதிக்கப்பட்ட மக்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் போன்ற ஆட்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அமைப்பை வந்து தடை செஞ்சாலும் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அப்படி எதுவும் பண்ணலையே. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, இலங்கையில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட 55 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிவாரண நிதிகளை வந்து கொடுத்துருக்காங்களாம். 1800 இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வந்து உணவு பொட்டலங்களை வந்து விநியோகிச்சிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அது வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து ரஷ்யாவில இருந்து ஒரு விமானம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 35 டன்கள் பொருட்களை ஏற்றி இன்னைக்கு வந்து நம்ம விமான நிலையத்தில் இறங்கியிருக்கு. இந்த ரஷ்யா விமானத்தில் நிவாரணம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சீனி, மரக்கறி எண்ணெய், அரிசி, கூடாரங்கள், ஜெனரேட்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பொருட்கள் இருந்துச்சாம். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் மற்றும் அமைச்சர் அனுர கருணா திலக்க, பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் உள்ளிட்டோர் இதை வந்து இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம நாட்டில் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமா, இயற்கை சீற்றம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரஸ்ட்டை வந்து ஆரம்பிச்சாங்க. அதுதான் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா. 3 நாட்களுக்கு முன்பாக நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். இலங்கையினுடைய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமை என்ன சொன்னார்னா, 700 மில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 100 மில்லியன் அளவுக்கு வந்து ஆட்கள் காசு போட்டுட்டு இருக்காங்க. 35,000க்கு மேல டிபாசிட் பண்ணிருக்காங்க. அதிகமா பிரான்ஸ்ல இருந்து ஆட்கள் வந்து காசு போட்டிருக்காங்க. இலங்கையில இருந்து இடம்பெயர்ந்து போயிட்டு வெளிநாட்டுல வாழக்கூடிய ஆட்கள், வர்த்தகர்கள் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு எங்களை நம்பி வந்து பணம் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இன்னைக்கு வந்து எவ்வளவு வரைக்கும் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு சேர்ந்திருக்கு, ரீபில்டிங் ஸ்ரீலங்காக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1893 மில்லியன் ரூபாய் வந்து நம்ம நாட்டில் ரீபில்டிங் ஸ்ரீலங்காவுக்காக நிறைய பேர் காசை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்படி நிவாரண பொருட்கள் வந்து அதிகமாக நம்ம நாட்டுக்கு வந்து வந்துட்டு இருந்தாலும், நம்ம நாட்டில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குப்பை கூழங்கள் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணலாம்? இப்போ கம்பலையெல்லாம் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா, கம்பலை தான் இங்கே வந்து ஹைலைட் ஆயிருக்கு. கண்டி மாவட்டத்தில் அதிகமாக வந்து வெள்ளம் பாதிக்கப்பட்டு இறந்து போனதும் அங்கே தான். கண்டி மாவட்டத்தில் வீடுகள் சேதமானது அதிகமானதும் அங்கே தானே நம்ம காலையில் பார்த்தோம். என்னன்னா, அந்த வீட்டில் வந்து கூரை அளவுக்கு தண்ணீர் வந்து மூழ்கினதுனால வீட்டில் உள்ள எந்த பொருட்களும் எடுக்க முடியாது. அப்போ அவங்க திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்து குமிச்சிருக்காங்க. நான் நேற்று கூட வீடியோவில் காமிச்சிருந்தேன். அந்த அமுல் போகிற பக்கம் ஃபுல்லாக ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி க்ளீன் பண்ண போகிறாங்க, அதை அகற்ற போகிறாங்கன்னு தெரியல. இது உரமாக போடலாம். ஏன்னா அதில் பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைய இருக்குது, இரும்புகள் இருக்குது, பேப்பர் இருக்குது, பொலித்தீன்கள் இருக்குது. இதை வேறையாக பிரித்து எப்படி இதை வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு டொன் கணக்கான குப்பைகள் வந்து குவிஞ்சிருக்கு. இதை வந்து திரும்ப அதை அப்புறப்படுத்தி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனாலும் வேலைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில நான்
நேற்று ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேங்க. கண்டிப்பாக இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணாமல் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் பேசலை. என்னன்னா, நேற்று கொழும்பு தலவத்துக்குடையில் வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு ஆடையகம், இந்த ஆடையகத்தில் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து வெளியாகி சுற்றிட்டே இருந்தது ஃபேஸ்புக்கில். என்னப்பா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு ஆடையகம், நான் சைடில் காமிக்கிறேன், ஒரு ஆடையகம். அந்த ஆடையகத்தில் பெண்கள் வந்து உடை மாற்றுவாங்க இல்லையா, ரூம், ஃபிட் ஆன் ரூம் இருக்கு இல்லையா, அதில் மேலே வந்து ஒரு ப்ளக்கை வந்து மாட்டியிருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் கோடு இருக்குல்ல, அதை வந்து மாட்டி, இப்போ நம்ம ப்ளக் பண்ணுற ஹோல் இருக்கு இல்லையா, ஒரு வயரை கொண்டு போய் ப்ளக் பண்ணுவோம்ல, அந்த ஹோல்குள்ளே கேமராவை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே போகிற பெண்கள், அங்கே போகிற சிறுமிகள், அங்கே போகிற சிறுவர்கள், இப்படி நிறைய பேர் போய் நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றும் போது சிலவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேலாலே ட்ரெஸ்ஸை போட்டு பார்ப்பாங்க, சிலவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இன்னர் வேர்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு சம்டைம் போடுவாங்க. இப்படி அவங்க வந்து கேமராவை வச்சு கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்கு. கொஞ்சம் 2-3 பேர் போயிட்டு பார்க்கும் பொழுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, 3 பேர் போயிருக்காங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு போய் ட்ரெஸ்ஸு மாற்ற போயிருக்கு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு, இப்படி தான் மேலே ப்ளக் பாயிண்ட், நம்மளை பார்த்த மாதிரியே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது, கண்டிப்பாக இதுக்குள்ளே சிசிடிவி கேமரா இருக்குன்னு பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சோஷியல் மீடியாவுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதில் வந்து ஒரு புள்ள வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சா, 3 மாதமாக வேலை செஞ்சுட்டு இருக்காமா, கேட்டிருக்காங்கன்னா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பயந்துருக்கு. ஆனால் அங்கே உள்ள ஏனைய 2-3 பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமா, அதுக்குள்ளே கேமரா இருக்குது, அங்கே எடுக்கப்படுற புகைப்படங்கள், அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு விற்கிற மாதிரி அப்படி ஒரு கதையும் வந்து வந்திருக்கு. அப்புறம் என்னென்னா, அந்த வர்த்தகரை வந்து வர வச்சு திட்டி அனுப்பி இருக்காங்க. அவர் ஓகே, நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னா பண்ணிக்கோங்க, நாங்க சேஃப்டிக்காக தான் வந்து இங்க கேமரா வந்து போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டிக்காக கேமரா போடுறோன்னா ட்ரெஸ் மாத்திர அறையிலேயே வந்து போடுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்பி தானே போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கணும்னா போட்டு பார்த்தானே எடுத்துகிட்டு வரணும், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு போக முடியாதுல்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து கேமரா போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதில் தான் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த கடை உரிமையாளர், அவருக்கு 43 வயசாம், கொட்டாவ பங்காளவத்து அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவர். இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இவர் மொபைலில் செக் பண்ணி பார்த்தா 201க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து அந்த மொபைலில் வந்து இருந்திருக்கு. எல்லாம் பெண்கள் ட்ரெஸ்ஸு மாற்றின வீடியோ. அதுக்கப்புறம் இந்த ஆளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலங்கம போலீஸார் வந்து, இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருக்கு, நியூஸ் போயிருக்கு, தலங்கம போலீஸ் பிரிவு என்ன பண்ணிருக்கு, அரெஸ்ட் பண்ணி முகத்தை மறைச்சிட்டு போகுது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த கெஹல் பத்திரை பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளம், இந்த இந்த காற்று மழையினால வந்து இந்த செவ்வந்தி, கெஹல் பத்திரை, மாற்றவி அவன் பேர் என்ன, பேரும் மறந்துச்சுப்பா. இந்த ஆட்களுடைய கதையே நமக்கு மறந்து போயிடுச்சு. அதில் இப்போ ஹைலைட்டாக இந்த விஷயம் இருந்துகிட்ருக்கு. அவங்களே வந்து வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது மூஞ்சி திறந்து வச்சு கூப்பிட்டு வராங்க. இந்த மாதிரியான நாய்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணி முகத்தை வந்து மூடி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க ஏன் மூடி கூப்பிட்டு போகிறீங்கன்னு எனக்கு விளங்கலை. இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்? சில விஷயங்கள் வந்து இங்கே பேச முடியாது. ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பற்றி பேசி அதை வந்து இந்த நிறுவனமே வந்து தூக்கிட்டாங்க. அதனால் வந்து வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆங்கில வார்த்தைகள் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. அப்போது இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஆபத்தான விஷயம், நம்ம கடைக்கு போனாலும் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறோம், கவனமாக இருங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேலால் போட்டு பாருங்க. முக்கியமாக உங்கள் ஷல்வார் சைஸ், உங்கள் இன்னர்வேர் சைஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் வாங்க. இது சிரிக்க வேண்டிய விஷயமோ, இது பேசுறதுக்கு வெக்கப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது. போயிட்டு லீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தைரியமானவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப அப்பாவி பெண்கள் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் யாருக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கக்கூடாது. தகுந்த தண்டனை கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட். அதை வந்து இதில் வந்து நாங்கள் சொல்லிக்க வரும்போது இது மாதிரி யாரும் இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு நினச்சி கூட பார்க்கக்கூடாது. சில பேர் ஃபிட் ஆன் ரூமுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை திருடிட்டு போகிறாங்க ஆக்கள் இருக்காங்களாமா. அப்படி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது இல்லை அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஒருத்தர் அனுமதியை மீறி எப்படி வந்து வைக்கிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயம். இது வந்து போயிட்டு இருக்கு பெருசாக. ஆனால் அந்த இயற்கை அனர்த்தங்கள் இந்த விஷயங்களால் பெருசாக இது பேசப்படலை. அப்போ அதனால் ரொம்ப கவனம், ரொம்ப பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து நுவரெலியா மாவட்டம், கண்டி மாவட்டம் எல்லாம் அதிக மழையில் வந்து சேதமடைஞ்சதுனால இப்போ கொழும்புல வந்து மரக்கறி தட்டுப்பாடுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால மொத்த விற்பனையாளர்கள் கிட்ட இருந்து நிலையான தேவையை பிரதிபலிக்கும் வகையில் கடந்த 8ஆம் தேதி அன்று நுவரெலியாவிலேருந்து 73,000 கிலோகிராம் காய்கறி வந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு.
அழிஞ்சு போருச்சுல. இப்போ இங்கே பற்றாக்குறை, இப்போ நாட்டு காய்கறிகள் வட்டக்காய், அப்புறம் வந்து பூசணிக்காய்க்கு தானே வட்டக்காய்னுவாங்க, பூசணிக்காய், அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து வெண்டைக்காய், சுண்டைக்காய், வட்டுக்காய், கத்திரிக்காய், இது எல்லாம் வந்து நாட்டு காய்கறிகள். இது எல்லா இடத்துலையும் கிடைச்சிக்குங்க. ஆனால் வந்து லீக்ஸு, கேரட்டு, வந்து என்னது காலிஃப்ளவரு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மலையகத்தில் தான் உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து இங்கே கிடைக்கலன்னா ரொம்ப இப்போவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. கேரட்டெல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் வந்து கொஞ்சம் நாளைக்கு கேரட்டு லீக்ஸு சாப்பிடலைன்னா என்ன கேரட் எல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு தான் போடுவாங்க. அப்புறம் வந்து லீக்ஸு வந்து சில பேர் அந்த சமோசா அது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பெட்டிஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொமனாக லீக்ஸை மட்டும் நம்ம பெருசாக கறியாக மாட்டோம் இல்லையா, அதனால அது கொஞ்சம் இந்த என்ன சொல்ல, ஒரு வெஸ்டர்ன் காய்கறின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அந்த தேவைக்கு மட்டும்தான் யூஸ் ஆவாங்க, கருவேப்பிலை மாதிரி. மற்றபடி அதெல்லாம் விலை குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். இதே நேரத்தில் நம்ம பாராட்டி ஆகணும் இந்தியா. ஆபரேஷன் சாகர் பந்து அவங்க வந்து எக்கச்சக்கமாக உதவி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய நடமாடும் மருத்துவமனை, அதாவது ஆர்மி ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் வந்து 6வது நாளாகவும் மகியங்கனையில் இயங்கிட்டு இருக்கு. அந்த டீம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து அங்கிருந்து மருத்துவர்கள் வேற வந்திருக்காங்க. அந்த டீம் வந்து நிறைய பேருக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆட்களும் அதிகமாக வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவோம். இந்த வெள்ளம் நடந்ததுலேருந்து அவருடைய ஏரியா மன்னார் புத்தளம் மட்டும் இல்லாமல் கொலன்னாவை, அப்புறம் வந்து வெள்ளம்பிட்டிய போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துருந்தாரு. இப்போ தொடர்ந்து 3 நாட்களாக ஒவ்வொரு ஊருக்கு வந்து நிவாரண பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. நேற்று வந்து புத்தளம் மாதம்பே பிரதேசங்களில் அனர்த்தத்துக்கு உள்ளான மக்களுக்கு நிவாரணம் வந்து வழங்கி வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் நேற்று வந்து மன்னார் உப்புக்குளம் பிரதேச சபையில் மக்கள் அந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஃபோட்டோஸ் காமிக்கிறேன். அப்புறம் வந்து மன்னார் அறுவைக்காடு பிரதேசத்தில் வெள்ள அனர்த்தத்துக்கு உள்ளான மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி மன்னார் புத்தளம் அப்படின்னு சொல்லிட்டு கொலன்னாவையும் கைவிடலை. ஏன்னா கொலன்னாவைக்கு வேறு அரசியல்வாதிகள் இருக்காங்க, விடாமல் வந்து நிவாரண பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. ரிஷாட் பதியுதீன் அப்படின்னு வரும்பொழுது கொடுக்கறதுக்கு குறவில்லை, மனுஷன் நல்லா கொடுப்பாரு. நல்லா ஒரு தர்மம் அப்படின்னு வரும்பொழுது அவர் வந்து நிறைய செய்யக்கூடிய ஒரு மனிதர். அதை நம்ம பாராட்டணும், என்னதான் விமர்சனம் இருந்தாலும். அந்த வகையில் பாராட்டுக்கள். அவர் இடத்துல இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் வந்து சும்மா தான் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. இப்போ என்னன்னா, இப்போ மிகப்பெரிய விஷயம் இருக்கு. நீங்க மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கீங்க வெள்ளம் வரும், சூறாவளி வரும், புயல் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு தானே இருக்கு, நீங்க மறைச்சு தானே இருக்கீங்க அப்படின்னு தான் எதிர்கட்சியில் சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இப்போ என்னன்னா, இவங்க இப்போ தெரிஞ்சா மட்டும் என்ன ஆயிரப்போகுது, வெள்ளத்துக்கு குறுக்கால படுத்து வார வெள்ளத்தை வந்து தடுத்துருவாங்களோ தெரியல அப்படின்னு எதிர்கட்சி தான் சொல்லியிருக்காரு. மற்ற இன்னொரு விஷயம், எதிர்கட்சி தலைவர் நிறைய வச்சு மீம்ஸ் எடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க, தவறு. ஆனால் என்னன்னா, ஆனாலும் இப்படிதான் மனுஷன் வந்து செய்கிற வேலைகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அவரோட முகத்தை பார்த்தா திட்டத்துக்கு மனசு வராது. அப்படிங்கிறதுக்காக தான் அவருக்கு ஒரு பட்டப்பேரை வச்சிருக்காங்க. என்னவா இருந்தாலும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா. விமர்சிக்கலாம், ஆக்கபூர்வமான கருத்துக்கள் மூலமாக விமர்சிப்போம். அது தேவையற்ற விமர்சனங்கள் வந்து நமக்கு வேணாம். இன்னைக்கு சம்பிகரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, இப்போ அரசாங்கம் இந்த இறப்பு தொகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமா எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, எப்படி உயிரிழந்தாங்க, அதெல்லாம் வந்து அவங்க வெளிப்படையாக சொல்றாங்க இல்லை அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. அப்புறம் எஸ்ஜேபி சார்பில் இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, இப்போ அன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசும்போது IMF கிட்ட பேசுங்கன்னு சஜித் சொன்னார் இல்லையா. இப்போ நம்ம ஜனாதிபதி எந்திரிச்சு அண்ணே ப்ளீஸ் எப்பான்னு சொன்னார்ல. அப்போ இவர் சொல்றாரு, அவரோட எதிர்கட்சி தலைவர் இப்போ எஸ்ஜேபி சார்பில் பேசுறவர், நீங்க அவரை பார்த்து அண்ணே ப்ளீஸ் எப்பான்னு சொல்றீங்க, அது எப்படி நீங்க அப்படி சொல்வீங்க அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்குங்க. நான் இவ்வளவுதான் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.